தில்லியில் வசிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு எப்படி சொல்றது இந்த ஒரு டாபிக், இந்த வரம் தவம் சாபம் இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ இந்த புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில், இந்த புதுமை பெண்கள் இந்த மேடையில் அவங்களுடைய சிந்தனைகளை, அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது கண்டிப்பாக ஒரு வரம்னு சொல்லலாம், இல்லையா? அந்த வரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எங்களுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ரவி. ஆனால் ரவிக்கு இந்த புதுமை பெண்கள் என்னது ஒரு தவம்தான். ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்க வேண்டும், ஒவ்வொரு புதுமை பெண்ணும் இந்த மேடையில் நல்லபடியாக பேச வேண்டும், இந்த மேடை இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க இந்த நிகழ்ச்சியை பாராட்ட வேண்டும், அவங்களுக்கு போர் அடிக்காம நன்றாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி அழகாக ஒளிபரப்ப வேண்டும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். இது அவருடைய தவம்னு சொல்லலாம். அவருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தவம். இந்த நிகழ்ச்சி யாருக்கு சாபம்? என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இல்லை. இந்த 3 டாபிக்ஸை பத்தி யார் யார் என்ன பேசினாங்கன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே அந்த காதலிச்ச அந்த நாட்கள் எல்லாம் மறந்து நம்ம வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கோம். இருந்தாலும் கணவனும் மனைவியும் அவங்களுக்குன்னு ஒரு தனி நேரம் ஒதுக்க வேண்டியது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு, அதாவது ஐயர் இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து அந்த காதல் கணவன் சாப்பிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்திருக்கிறேன். வீட்டுக்காரர் என்ன எப்ப பார்த்தாலும், எப்படி நீ அந்த காலத்துல நினைச்சு பார்த்தா நீ தேவிகா மாதிரி இருக்க, இந்த காலத்தை கற்பனை பண்ணி பார்த்தா அசின் சாயல் உங்ககிட்ட அப்படியே இருக்குங்கிறார்.